மில்ரைட் சிஎன்சி எங்கள் புதிய ஆல்பா ஆர்க் செயல்திறன் பிளாஸ்மா மேசையுடன் சிஎன்சி பிளாஸ்மாவில் ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது. இந்த இயந்திரம் பல தரநிலையிலும் விருப்ப அம்சங்களால் நிரம்பியுள்ளது. இது எங்கும் உள்ள அதன் தாக்க வரம்பில் மிகவும் பல்துறை, பயன்படுத்த எளிதான மற்றும் திறமையான சிஎன்சி பிளாஸ்மா கத்தியாக இருக்கிறது. எனவே இந்த இயந்திரம் அடிப்படையான பிளாஸ்மாவை மிஞ்சிய ஒன்றை விரும்பும் ஒருவருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்க ரொம்ப அடிப்படையான பிளாஸ்மா கத்திகளை மட்டும் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தலாம். நாளே நீங்க போட்டியாளர்களின் இயந்திரங்களில் காணப்படாத உயர்தர அம்சங்களை கொண்ட ஒன்றை தேவைப்பட்டால் ஆல்பா ஆர்க் ஐ பார்க்க வேண்டும். ஆல்பா ஆர்க் 50x50 வெட்டும் பகுதியை கொண்டது. இது உங்கள் கடையின் உலோக வேலை திறனை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் வேலைக்கு மகிழ்ச்சி, செயல்திறன் மற்றும் எளிமையை வழங்கும் அம்சங்களால் நிரம்பியுள்ளது. நீங்கள் ஆல்பா ஆர்க் ஐ ஏன் தொடங்கினீர்கள்? நாங்கள் தொலைபேசியில் அல்லது ஒரு நிகழ்ச்சியில மக்களுடன் பேசும்போது விற்பனைக்கு நாங்கள் மிகவும் ஆலோசனை அளிக்கும் அணுகுமுறையை எடுத்துக்கொள்கிறோம். அவர்கள் என்ன தேவை என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறோம். மேலும் நாங்கள் அவர்களுக்கு விற்கும் பொருள், அவர்களின் இயந்திர செயல்பாடுகள், பொழுதுபோக்கு அல்லது உற்பத்தியில் அவர்கள் அடைய வேண்டியதை அடையவில்லை என்றால் அதை உங்களுக்கு விற்க விரும்பவில்லை. நாங்கள் வாடிக்கையாளர்களோட பேசும்போது நாங்கள் உண்மையில தேவைப்பட்டது பிளாஸ்மா கத்தியாக இருந்தது என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். எங்களை சிஎன்சி ரவுடர்கள் ஒன்றின் பதிலாக. எனவே நாங்கள் ஒரு பிளாஸ்மா கத்தியை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். இந்த தேவைக்கு நமக்கு ஒரு பதில் தேவை. எனவே எங்கள் தயாரிப்பு வளர்ச்சி வாடிக்கையாளர்கள் கேட்கும் விஷயங்களுக்கு மிகவும் தொடர்புடையது. எனவே ஆல்பா ஆர்க் அதற்கான பதிலாக இருந்தது. ஆல்பா ஆர்க் சிறப்பானது என்ன? சந்தையில பல சிஎன்சி பிளாஸ்மா கத்திகள் உள்ளன. சரியா? சந்தையில என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் சரிபார்த்தோம். நாங்கள் பல சந்தை பகுப்பாய்வுகளை செய்தோம். வித்தியாசமான விலைகளில் எந்த அம்சங்கள் கிடைக்கின்றன என்பதை பார்க்க நீங்கள் சில வடிவங்களை வெட்டும் அடிப்படை பிளாஸ்மா கத்தியை கொண்டிருக்க விரும்பினால் உங்கள் ஹூசன் மற்றொரு இயந்திரம் உள்ளது. அதனால் ஆல்பா ஆர்க் ஐ மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்துவதற்காக மிகவும் உயர்தர பிளாஸ்மாக்களில் உள்ள பல அம்சங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை சிறிது சுருக்கமான மற்றும் அந்த உச்ச விலைக்கு பின்புறமாக உள்ள ஒன்றில் இணைக்க முயன்றோம். இதுவே சிறப்பு, ஏனெனில் இது அடிப்படையான விலையிலிருந்து மிகவும் தொலைவில் இல்லை, ஆனால் வெட்டத்தின் செயல்திறனை மற்றும் பயன்படுத்த எவ்வளவு எளிதாக இருக்கிறது என்பதிலும் இயந்திரத்துடன் உங்கள் மொத்த மகிழ்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை மாற்றும் பல அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. அந்த அம்சங்களில் சில என்ன? நிச்சயமாக நான் பட்டியலிடக்கூடியவை மேலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயந்திரத்தின் கட்டுப்பாட்டில் தொடங்கினால் நாங்கள் ஒரு கனமான இயந்திரத்தை பெற்றுள்ளோம். இது நேரியல் ரயில்கள் மற்றும் ரேக் மற்றும் பினியன் அமைப்பை இயக்குகிறது. நீங்கள் அங்கு காணும் பல இயந்திரங்கள் பெல்ட்கள் அல்லது ரோலர் சக்கரங்கள் அல்லது பிற குறைந்த தரமான அமைப்புகளை பயன்படுத்தும். ஆனால் நாங்கள் நல்ல கூறுகளை தேர்ந்தெடுத்துள்ளோம். எனவே உங்களுக்கு ஒரு துல்லியமான இயந்திரம் உள்ளது. இப்பொழுது இது ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே. அதற்கு பிறகு நீங்கள் மாசோ கட்டுப்பாட்டில் ஒரு சிறந்த கட்டுப்பாட்டு அமைப்பை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் G200 மாசோ G கோடை பார்க்க வேண்டும். இது பல பிளாஸ்மா செயல்பாடுகளை ஒரு குறியீட்டில் அடுக்கி விஷயங்களை எளிதாக திருத்துவதற்கு உதவுகிறது. இதில் ஒரு நல்ல பிளாஸ்மா இடைமுகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனவே பிளாஸ்மா இயக்குவதற்கான சிறந்த தேர்வாக இது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மாசோவை பிளாஸ்மா இயந்திரங்களுக்கு பயன்படுத்தும் பல உற்பத்தியாளர்களை நீங்கள் காணவில்லை. அவர்கள் அங்கு அதன் திறன்களை தவறவிட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சில மற்ற குளிர்ந்த மின்சாரங்கள் நீங்கள் தானாகவே உள்ளீர்கள். டார்ச் உயரம் கட்டுப்பாடு. நீங்கள் அறியாதிருந்தால் உங்களுக்கு சில வளைவுகள் உள்ள ஒரு தாள் இருந்தால் இது எப்போதும் தாள் உலோகத்துடன் இருக்கும். அந்த டார்ச் தானாகவே சரி செய்யப்படும் மற்றும் நீங்கள் அந்த வழியில் ஒரு சிறந்த வெட்டத்தை பெறுவீர்கள். மேலும் உங்கள் உபயோகப் பொருளின் வாழ்நாளையும் மேம்படுத்துவீர்கள். உங்களுக்கு டார்ச் உடைப்பு கண்டறிதல் உள்ளது. எனவே நீங்கள் எதையோ மோதினால் அல்லது ஒரு பகுதி எழுந்தால் மற்றும் அது அந்த டார்ச்சை சிறிது கூட உடைக்கிறதானால் நீங்கள் இங்கே ஒரு எச்சரிக்கையை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் வேலை நிறுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாசோவுடன் நீங்கள் அங்கிருந்து மீண்டும் தொடங்கலாம். உங்களுக்கு மிதக்கும் தலைப்பலகை கண்டறிதல் உள்ளது. அது கீழே வரும் மற்றும் அங்கு ஒரு சிறிய இரட்டை நேரியல் சுழல்கள் மற்றும் ஒரு கீற்று உள்ளது. உங்களுடைய தாளை கண்டறிய சர்டன் சூழ்நிலைகளில் அது பயனுள்ளதாக இருக்கும். இரு சூழ்நிலைகளில் நாம் தனித்துவமான வீடியோவில் நுழையக்கூடிய நீங்கள் எங்கள் ஓல்மெக் உணர்வு தாள் கண்டறிதலை பயன்படுத்த விரும்பலாம்.
அது நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம். எனவே தாழ் கண்டறிதலுக்கான 2 பொதுவான முறைகள் நாங்கள் இரண்டையும் உள்ளடக்கியுள்ளோம் மற்றும் நீங்கள் உங்கள் மாசோ கட்டுப்பாட்டில் அதற்கிடையில் எளிதாக மாற்றலாம். நாங்கள் ஒரு முன்னணி ரோலரை வைத்துள்ளோம். இது ஒரு கனமான தாளை ஏற்றுவதை மிகவும் எளிதாக்குகிறது. நீங்கள் எப்போதாவது ஒரு அரை அங்குல தாளை அல்லது ஒரு கால் அங்குல தாளை அல்லது 10 கேஜ் ஏற்ற வேண்டியிருந்தால் இந்த இயந்திரத்துடன் தரவாக வரும் ரோலருடன் இது மிகவும் எளிதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான காற்று பாஸ்ட் அமைப்பு உள்ளது. ஆகையால் நீங்கள் நீரின் அளவை குறைக்க விரும்பினால் இயந்திரத்தில் நீங்கள் காற்று பாஸ்டை பயன்படுத்தி அதை செய்யலாம். நீங்கள் திருப்பும் 2 மாறுபட்ட வால்வுகள் உள்ளன. ஒன்று நீரை வெள்ளை செய்கிறது, மற்றது ஒரு பாஸ்ட் தொட்டியில் காற்று அழுத்தத்தை அனுமதிக்கிறது மற்றும் தொட்டியை உயர்த்துகிறது. நீங்கள் அந்த விருப்பமான காற்று பாஸ்டை பயன்படுத்தி சுமார் 3 எட்டுகள் முதல் அரை அங்குலம் வரை மாறுபடும் உயரத்தை பெற்றுள்ளீர்கள். இப்போது நீங்கள் அலுமினியம் வெட்டுகிறீர்கள் என்றால் அது மிகவும் உதவியாக இருக்கலாம். அந்த தளத்தின் கீழ் வாயு சேர்க்க அனுமதிப்பதில் சில ஆபத்துகள் உள்ளன. எனவே நீங்கள் அந்த வாயு வெளியேற அனுமதிக்க உங்கள் நீர் மட்டத்தை குறைக்க வேண்டியிருக்கும். நீங்க பிளாஸ்மா வெட்டியுடன் சரியான முறையில் அலுமினியம் வெட்டல. யூடியூப்ல நடந்த சில விபத்துகளை பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் எங்கள் லேசர் வெட்டியை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் சில எஃப்க்கு வெட்டுகிறீர்கள் என்று கூறுங்கள். இப்போது நீங்கள் மேலே நகர விரும்புகிறீர்கள் மற்றும் எங்கள் லேசர் வெட்டியுடன் சில நிறமுள்ள அக்ரிலிக்களை வெட்ட விரும்புகிறீர்கள். நாம் விருப்பமான பாஸ்ட் அமைப்புடன் அந்த நீர் மட்டத்தை குறைக்கலாம். அந்த லேசர் தலைவை சேர்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு அரைத்தாள் லேசர் இயந்திரம் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் ஒரு குழாய் வெட்டும் இணைப்பை பெற்றுள்ளீர்கள். அது நீங்கள் சுமார் முழு 4 அடி குழாயை வெட்டலாம் என்ற ஒரு விருப்பம். நாங்கள் சதுர குழாயை பற்றி பேசுகிறோம். நாங்கள் சுற்று குழாயை பற்றி பேசுகிறோம். மேலும் நீங்கள் அந்த எல்லாவற்றையும் நாங்கள் வழங்கும் ஹைப்பர்தெர்ம் பவர் மேக்ஸ் 45 சிங்க் மூலம் வெட்டுவீர்கள். நீங்கள் சிபிசி போர்டு உள்ள ஹைப்பர்தெர்ம் வரிசையில் வேறு ஏதாவது பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் அதை செய்யலாம். எனவே எங்கள் மின்சாரங்கள் சிபிசி போர்டை பயன்படுத்தி அதுடன் தொடர்பு கொள்ளும். இது அதில் ஒரு சாதாரண விஷயமாகும். இது ஹைப்பர்தெர்ம் பிளாஸ்மா வெட்டிகள் வரியில் உள்ளது. எனவே நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்காட்டாக பழைய மார்பரப்பை எக்ஸ்பி வைத்திருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் இது நீங்கள் எங்களிடமிருந்து 45 சென்கை பெற்றால் நீங்கள் அந்த ஒரு உபயோகப் பொருளை அகற்ற முடியும் என்பதால நீங்கள் சிறந்த அனுபவம் பெறுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த அனைத்து வெவ்வேறு கூறுகளை கையாள வேண்டியதற்கு பதிலாக இது மோசமாக இருக்கிறதா, அது மோசமாக இருக்கிறதா, மாற்றம் தேவைதா, நீங்கள் ஒரு அலகு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் தொலைபேசியில் ஒரு செயலியை நிறுவலாம், நீங்கள் அதை சிங்க் ரீடரை கொண்டு ஸ்கேன் செய்யலாம், மேலும் அது எத்தனை முறை குத்தியது, நீங்கள் எந்த வகை பிழையை அனுபவித்தீர்கள் என்பதற்கான தரவுகளை பெறலாம். நீங்கள் ஒரு உபயோகப் பொருளை பயன்படுத்திய காலத்தை கண்காணிக்க எளிதாக இருக்கும். நீங்கள் அதை எப்போது மாற்ற வேண்டும். இது உங்களுடைய சேமிப்புகளை அதிகரிக்கும். மேலும் உங்கள் வெட்டுக்கு செலவானது எனக்கு தோன்றுகிறது சிங்க் அமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் குறைவாக வரும். எனவே இதில் நிறைய விஷயங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. பயனர் அனுபவம், நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை பற்றிய போது நாங்கள் அனைத்து பெட்டிகளையும் சரிபார்த்துள்ளோம் என்று நான் நினைக்கிறேன். ஆல்பா ஆர்கின் தலை பற்றி சிறிது பேசுவோம். எனவே நான் இதை பிடிக்கும் போது ஹைப்பர்தெர்மின் டார்சில் பாதுகாப்பை அமைக்க விரும்புகிறேன். இங்கு மஞ்சள் மற்றும் எக்ஸை நீங்கள் காணும்போது அது பாதுகாப்பில் உள்ளது. நீங்கள் அதை கீழே அழுத்தினால் மற்றும் பச்சை நிறத்தை பார்த்தால் அது செயல்பட தயாராக உள்ளது. எனவே மீண்டும் நான் இதனை பாதுகாப்பில் வைத்துள்ளேன். இது ஒரு மாந்திரிக டார்ச். எனவே நமக்கு இந்த மாந்திரிக பிரேக்வே உள்ளது. இங்கு ஒரு பிரேக்வே உணர்வி உள்ளது, ஒரு இன்டெக்டிவ் சுவிட்ச். இது எப்போது இந்த சிறிய பாக்கெட்டிலிருந்து சிறிது தொலைவில் சென்றால் கட்டுப்பாட்டில் டார்ச் பிரேக்வே அலாரம் செயல்படும். இங்கு அதை நன்றாக பிடிக்க 8 மாந்திரிகங்கள் உள்ளன. மேலும் நீங்கள் இங்கு உள்ள ஸ்க்ரூவின் அலைகளை பயன்படுத்தி அவற்றை நன்றாக அமர்த்துவதற்காக உள்ளே மற்றும் வெளியே இழுக்கிறோம். எனவே அங்கு எந்த அசைவும் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் தலைக்கு ஒரு மிதவை உள்ளது. எனவே இதுக்கு பின்னால் 2 பேரிங்கள் மற்றும் அதை திருப்பும் ஒரு ஸ்ப்ரிங் உள்ளது. எனவே டார்ச் கீழே அழுத்தும் போது அதை காட்டுவோம். நான் அழுத்தினால் நான் கீழே ஓட்டினால் மற்றும் அழுத்தினால் நீங்கள் இங்கு உள்ள சுவிட்சை செயல்படுத்துவீர்கள். மேலும் உங்கள் உயரத்தை அமைக்க அதை பயன்படுத்தலாம் அல்லது நாங்கள் கட்டமைக்கப்பட்ட ஓமிக் சென்ஸை பயன்படுத்தலாம். அது பொருளை தொடும்போது அது சரியான உயரத்தை அடைந்தது என்பதை அறிவிக்கும். எனவே இந்த மாசோ கட்டுப்பாட்டில் இந்த தொலைவு என்ன என்பதை அறிந்திருக்கும் ஒரு விஷயம் உள்ளது. மேலும் நீங்கள் ஓமிக் சென்சிங் அல்லது மிதக்கும் தலை உணர்வை பயன்படுத்துகிறீர்களா என்பதை அறிந்திருக்கும். எனவே நான் ஹைப்பர்தெர்முடன் இந்த சிங்க் அமைப்பை பற்றி பேசுகிறேன்.
இது ஒரு சிங்க் வாசகர். இது சுமார் $50 ஆகும். இது விஷயங்களை மதிப்பீடு செய்வதை மிகவும் எளிதாக்கும். நீங்கள் எங்கள் தொழில்நுட்ப ஆதரவுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால், நீங்கள் எதையாவது கண்டறிய முயற்சிக்கிறீர்கள், இந்த சிங்க் வாசகங்களில் ஒன்றை வைத்திருப்பது உங்களுக்கு உதவுவது எங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இதில் இதற்கான சிறிய சிலிகான் பட்டை உள்ளது. நான் அதை என் மாசோ கட்டுப்பாட்டாளரின் கம்பி மவுண்டில் இழுத்து வைக்கிறேன். இதில் ஒரு வாசிப்பை எடுக்க முதலில் நான் என் டார்ச் ஸ்பைசுகாப்புக்கு அமைக்கப் போகிறேன். மீண்டும் நீங்கள் மஞ்சள் காட்டினால் அது பாதுகாப்பில் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியதல்ல, ஆனால் இது நல்ல பழக்கம் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த ஓமிக் வளையத்தை எளிதாக அகற்றப் போகிறேன் மற்றும் சிறிது திருப்பம். எனக்கு என் சிங்க் கார்ட்ரிட் அகற்றப்பட்டுள்ளது. எனவே இந்த கார்ட்ரிட்கள் அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு நாசில் மற்றும் சுருள் வளையம் மற்றும் இதற்கான அனைத்தும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே வாசிப்பை எடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது, இதை எடுத்து அங்கு பின்னால் ஒட்டுங்கள். இது உள்ளே நகல் எடுக்காது அல்லது எதுவும் இல்லை. நீங்கள் அதை பின்னால் பிடிக்க வேண்டும். சரி, நான் என் போனை எடுத்து இந்த ஹைப்பர்தரம் செயலியை திறக்க போறேன். இங்கிருந்து நான் இப்போது ஸ்கேன் செய்கிறேன். இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக கூறுகிறது. நான் ஸ்கேன் தொடங்கப் போகிறேன். உங்கள் போனில் சரியான இடத்தில் அதை வைக்க வேண்டும். பூம், இது ஏற்கனவே அதை எடுத்துள்ளது. நான் முடித்ததாக சொல்லுவேன். இங்கு இருந்து நான் அனைத்தையும் பார்க்கலாம் மற்றும் அனைத்து தரவுகளையும் காணலாம். எனது ஆர்க் நேரம் என்ன, எந்த தவறுகளை இது கண்டுபிடித்துள்ளது. உங்களுடைய உபயோகப் பொருட்களின் வாழ்க்கையை அதிகரிக்கவும், தேவையானால் தொழில்நுட்ப ஆதரவுக்கு தகவல்களை வழங்கவும் இது மிகவும் பயனுள்ள கருவி. எனவே நான் பிளாஸ்மாவுடன் உள்ள மாசிவான செயல்பாட்டை பற்றிய சிறிய தகவல்களை உங்களுக்கு காட்ட விரும்பினேன். இது உள்ளக ஆல்பா வெளியீடு என்று நீங்கள் இங்கே கவனிக்கிறீர்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது மாசோ எங்களுக்கு வழங்கிய பதிப்பு, ஏனெனில் அவர்கள் இங்கே எங்களுக்கு வழங்கியுள்ள பிளாஸ்மா ஓமிக் செயல்பாட்டை மாசோ கட்டுப்பாடுகளின் உற்பத்தி பதிப்புகளில் இல்லை. அது என்னவென்றால், ஓமிக் உணர்வு மற்றும் மற்றொரு அலகுக்கிடையில் தனிமைப்படுத்தல் இருக்க வேண்டும். அதை செய்யும் ஒரு சிறப்பு தனிமைப்படுத்தல் மாடுல் எங்களிடம் உள்ளது. மின் விளக்கத்தை எரிக்கும் முன் மற்றும் பிறகு அதை மாற்ற வேண்டும். எனவே இது ஆல்பா வெளியீடு என்று கூறுகிறது. இந்த அம்சம் இந்த அலகுகளை அனுப்ப தயாராக இருக்கும்போது முதன்மை வரியில் வர இருக்கிறது. எனவே நீங்கள் மாசோவில் நீங்கள் பழக்கமான அனைத்து சாதாரண திரைகள் உள்ளன. பிளாஸ்மா தலை செயல்படுத்தப்பட்டிருப்பதற்காக எங்கள் அனைத்தையும் இங்கே அமைத்துள்ளோம். அது கருவி 112 ஆகும். எனவே அதை நாங்கள் ஏற்கனவே செயல்படுத்தியுள்ளோம். நீங்கள் FB திரைக்கு வரும்போது உங்களிடம் அனைத்து பிளாஸ்மா தகவல்களும் உள்ளன. இது உங்கள் G200 கட்டளையிலிருந்து வழங்கப்படுகிறது. எனக்கு இப்போது இந்த G குறியீடும் ஏற்றப்படவில்லை, ஆனால் நீங்கள் அங்கு G200 இன் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். இது அனைத்து இந்த அளவுகோல்களையும் நிரப்புகிறது. இது உங்கள் பியர்ஸ் எண்ணிக்கைகளை கண்காணிக்கவும் முடியும். ஆனால் இப்போது நாங்கள் பயன்படுத்துகிற சிங்க் அமைப்புடன் அது எங்களுக்கு அத்தனை பயனுள்ளதாக இல்லை. ஆனால் நீங்கள் மற்றொரு அமைப்பை பயன்படுத்தினால் அது இன்னும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் மேஃபோடார்ச் உயர கட்டுப்பாட்டை பயன்படுத்துவதால நீங்கள் அந்த THC யில் இருந்து தகவல்களை பெறுவீர்கள். நீங்கள் நேரடி ஆர்க் மின்னழுத்தத்தை பெறுவீர்கள் போல. நீங்கள் THC மேலே அல்லது கீழே பயணிக்கிறதை கண்டால் அது திரையில் காட்டப்படும். பிளாஸ்மா செயல்பாட்டில் உள்ளதா அல்லது இல்லை என்பதை காட்டும். நீங்கள் அந்த அனைத்து தகவல்களையும் பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் டார்ச் உயர கட்டுப்பாட்டு மின்னழுத்தத்தை மேலே மற்றும் கீழே சிறிது மாற்றலாம். பல உடனடி சரி செய்தல்கள் உள்ளன. பிளாஸ்மாவை கட்டுப்படுத்துவதற்கான இது மிகவும் நன்கு யோசிக்கப்பட்ட அணுகுமுறை என்று நாங்கள் நினைக்கிறோம். மாசோ கட்டுப்பாட்டை பிளாஸ்மா அமைப்பில் சேர்க்க உள்ள முதல் உற்பத்தியாளர்களில் ஒருவராக இருக்க எக்ஸைட்டட். எனவே 1/4 இன்ச் உலோகத்தின் ஒரு துண்டு போன்ற கனமான தாள்களை ஏற்றுவது இங்கு உள்ள இந்த ரோலருடன் மிகவும் எளிதாக உள்ளது. ரோலர் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் தரவாக வருகிறது. நான் ஒரு துண்டை இழுத்து சில இன்ச்சுகள் இழுத்து பின்னர் அதை சுழற்றலாம். இது எனக்கு பெரும்பாலான வேலைகளை செய்துவிட்டது. இங்கு நாம் போகிறோம். நான்காவது அச்சிற்கான அமைப்பை மிகவும் எளிதாக அமைக்க இந்த நீட்டிப்பை வைக்க சில ஸ்க்ரூகள் உள்ளன. இது பிரேக்கேவ் கண்டுபிடிப்பை மற்றும் அனைத்தையும் முன்னுக்கு மாற்றும் மற்றும் டார்ச் படுக்கையின் மீது வரவும் 4வது அச்சின் வரம்பிற்குள் வரவும் அனுமதிக்கும். எனவே நான் எங்கள் ரோலரை அகற்றப் போகிறேன். அதற்காக நான் அதை அழுத்தப் போகிறேன். நீங்கள் அந்த பிராக்கெட்டிற்கு எதிராக முழுவதும் அழுத்தலாம். நான் என் சக்கு கீயை பயன்படுத்த விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் எதையும் பயன்படுத்தலாம். நான் அதை அங்கே அழுத்தப் போகிறேன். அதை இழுத்து அதை பக்கம் வைக்கிறேன். இப்போது எனக்கு இந்த குழாயை வெட்ட வேண்டும்.
நான் தலைச்சக்கரைக்கு ஆண்டு வர வேண்டும். இப்போது எல்லாம் அணைக்கப்பட்டுள்ளது. எனவே நான் அதை எளிதாக சுழற்றலாம். மேலும் நான் உள்ளே சக்கிங் செய்கிறேன். எனவே நான் அதை திருப்பி உயர்த்தப் போகிறேன். இப்போது இங்கு வால் ஸ்டாக் முழுவதும் இழுக்கப் போகிறது. 4வது அச்சின் ஒரு பகுதியாக வரும் இந்த சுழி இங்கு உள்ளது. நான் அதை அங்கே இழுத்து அதே முறையில் இருக்கப் போகிறேன். சரி, இங்கு நாங்கள் 4வது அச்சுடன் சில சுழற்சி வேலை செய்ய முடியும். எனவே தலை, நான் இங்கு இயந்திரத்தை மெதுவாக முன்னேற்றப் போகிறேன். தலைவர இருக்கும் மற்றும் இது வரம்பில் இருக்கும். நீட்டிப்பு இல்லை என்றால் நீங்கள் வடிவமைப்பினால் இங்கு எல்லை வரை முழுவதும் வர முடியாது. உங்கள் அட்டவணையில் வெட்டுவதை கட்டுப்படுத்த. எனவே 4வது அச்சை பயன்படுத்துவது எளிது. நீங்கள் 4வது அச்சுடன் சதுர அல்லது சுற்று வடிவத்தில் சுமார் 4 அடி குழாய்களை செய்யலாம். இங்கு நீங்கள் எனக்கு பேசினதை கேட்ட விருப்பமான பாலாஸ்ட் அமைப்பு உள்ளது. இது மிகவும் எளிது. இது 2 மாறுபட்ட வால்வுகள் மூலம் இயக்கப்படுகிறது. அங்கு ஒரு பாலாஸ்ட் தொட்டி உள்ளது. உங்கள் காற்று இணைக்கப் போகும் ஒரு மானிபோல்ட் உள்ளது. பின்னர் அந்த மானிபோல்ட்டிலிருந்து வரும் காற்று குழாயை நீங்கள் பயன்படுத்தி பிளாஸ்மா மூலம் வந்த பிறகு ஈரமான பகுதிகளை சுத்தம் செய்யலாம். இந்த பாலாஸ்ட் தொட்டி சுமார் 5 கல்லன்களை வைத்திருக்கிறது. இது 3 எட்டுகளில் இருந்து ஒரு கால் வரை குறைக்க போதுமானது. எனவே நான் நீர்மட்டத்தை உயர்த்த விரும்பினால் நான் வெளியீட்டு வால்வை மூடுகிறேன். பின்னர் இதை திறக்கிறேன். நீங்கள் நீர் சிறிது குமிழ்வதை காண ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாக பெற்றால் நீங்கள் செல்லும்போது சிலவற்றை வெடிக்கலாம். முடிவுகளை வெடிக்க விடுவோம். அது மெதுவாக அதை உயர்த்தும். நீங்கள் இதனை திறந்துவிட்டு சென்றுவிட விரும்பவில்லை, ஏனெனில் அப்போது இது காற்றை தொடர்ந்து வழங்கும். நீங்கள் இங்கு ஒரு குமிழ் புயலுக்கு ஆளாகிறீர்கள். எனவே நான் தொட்டியை உயர்த்த இதனை பயன்படுத்தப் போகிறேன். நான் கொஞ்சம் உயர்ந்ததாக நினைத்தால் அதை மூடுகிறேன். குமிழ்வுகள் குறைகிறது. அதை வெடிக்க விரும்பினால் நான் இதனை திறக்கிறேன். இது காற்றை வெளியேற்றத் தொடங்கும். மேலும் அது வெளியேற்றும் அதிகம். இந்த சிறிய மானிபோல்டில் வழியாக வந்து தொட்டிக்கு மீண்டும் வீசப்படும். எனவே மிகவும் எளிய அமைப்பு. ஆனால் இது நீர்மட்டத்தை மீண்டும் சற்று நகர்த்த சில வாய்ப்புகளை வழங்குகிறது. நீங்கள் அலுமினியம் வெட்டுகிறீர்கள் அல்லது சில லேசர் வெட்டுவதற்காக அதை குறைக்க வேண்டும் என்றால் பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. எனவே இந்த இயந்திரங்களில் வரும் நீர் அட்டவணைகளை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது நாங்கள் பயன்படுத்தும் சமீபத்திய பதிப்பு. மேலும் இங்கு நாங்கள் நிறுவப் போகும் பாஃபில்களை உள்ளடக்கிய ஒரு சிறிய மாறுபாடு மட்டுமே உள்ளது. இது அவற்றுக்கு இறுதி மாற்றமாக இருக்கும். உங்கள் பாலாஸ்ட் அமைப்பில் அதிக அழுத்தம் ஏற்படுத்தினால் அதில் பாஃபில்கள் இருக்கும். இது பாலாஸ்டில் இருந்து வரும் காற்றை நிரப்புவதற்காக நீர் மேலே பாய்வதை தடுக்கும். இவை 14 கேஜ் F மூலம் செய்யப்பட்டவை. எங்களிடம் முன்னணி மீது ஒரு ஹேம் வளைவு உள்ளது. ஆகவே அசுரம் மேசைக்கு பொருளை அழுத்துகிறது. நீங்கள் அணிகலனாக மாறும் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லாத ஒரு அழகான, உறுதியான, நிலைத்த மேற்பரப்பை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். நாங்கள் இங்கே பிளாஸ்மா பச்சை அல்லது அதற்கு ஒத்த ஏதாவது பயன்படுத்த பரிந்துரைக்கிறோம். உங்கள் கவனத்தில் எங்கள் நீர் அங்கு பச்சையாக இருந்தது. இது உண்மையில் இரும்பு கற்களை குறைத்து இந்த பொருளை ஆண்டுகளுக்கு நீடிக்க செய்யும். இது அமெரிக்காவில் இங்கே குத்தி இணைக்கப்பட்டுள்ளது. எங்கள் கடையில் நாங்கள் செய்யாத ஒரு விஷயம் இது, ஏனெனில் நாங்கள் குத்தி இணைப்பில் சராசரி மட்டத்தில் உள்ளோம். எனவே இதை மற்றொரு கடைக்கு அனுப்பினோம். நாங்கள் பக்கத்தில் கஸ்டர்ஸ் குத்தி இணைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் அங்கு குத்தி இணைக்கப்பட்ட 4 ஸ்லாட் ஆதரவு உள்ளன. மேலும் உங்கள் பொருளை மேலே வைத்திருக்க ஸ்லாட்களுடன் இது வருவதாகும்.